வாங்க முட்டை குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு கிண்ணியில் உடச்சி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையோட ஓடு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால் பார்த்து ஓடு விழுகாமல் உடச்சிக்கோங்க. 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தோசை மாவோ இட்லி மாவோ ஏதாவது ஒன்று ஒரு 3 கரண்டி மட்டும் ஒரு கிண்ணியில் எடுத்துக்கோங்க. அதில் அந்த 5 முட்டையும் சேர்த்துக்கலாம். தோசை 3 கரண்டி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் முட்டைக்கோசு, 2 பெரிய வெங்காயம். இதெல்லாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியும் அவ்வளோ பொடியாக கட் பண்ணிடுங்க. நான் சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ வெஜிடபிள்லாம் போடுறோம்ல, போட்டிருக்க இடமே தெரியாது. எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தோசை மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. நாட்டுக்கோழி முட்டை இப்போ எல்லோ கலரில் தான் இருக்கும். பிராய்லர் முட்டை இந்த கலரில் வராது. ஓகே, நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட் வைக்காதீங்க, மீடியமாக வச்சு லைட்டாக சூடான உடனே ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் எனக்கு சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க, நிறைய ஆயில் விட வேணாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக குழியில் ஊற்றி எடுத்துக்கலாம். முக்கால் குழியாக ஊற்றுங்க, குழி ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இப்போ வெந்துருச்சு, ஒன் சைடு திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இந்த சைடும் 2 சைடுமே சீக்கிரமே வெந்துடும் இது. இப்போ வெந்துருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிடலாம். வயிறு நல்லா ஃபில்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த டிஃபனுமே தேவையில்லை. முட்டை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.